இன்னும் ஏராளமான தகவல்களை திரட்டிக் கொண்டு அடுத்த வாரமும் உங்களை சந்திக்க வருகிறோம். நினைவிருக்கட்டும், காத்திருங்கள் எங்களுக்காக, படைப்பவை யாவும் உங்களுக்காக. வணக்கம். என்ன நேயர்களே, இவ்வளவு நேரமும் எங்களால் முடிந்தவரை உங்களுக்கு பல்வேறுபட்ட தகவல்களை தந்தோம். மேலும் பல தகவல்களை திரட்டிக்கொண்டு அடுத்த வாரமும் உங்களை சந்திக்க வருகிறோம். நினைவிருக்கட்டும், காத்திருங்கள் எங்களுக்காக, படைப்பவை யாவும் உங்களுக்காக. வணக்கம். சந்தைக்கு வரும் புதிய பொருள்களை எப்படிப்பா சந்தைக்கு வரும் புதிய பொருள்களை அறிமுகப்படுத்தும் புத்தம் புதிய பகுதி. அப்படியே போறேன். தேடல் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி. தேடல் நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் சந்தைக்கு வரும் புதிய பொருள்களை அறிமுகப்படுத்தும் புத்தம் புதிய பகுதி. ஓகேவா? அப்படியே போறேன். தேடல் நிகழ்ச்சியில் இப்போது விளையாட்டு பொருள்களை வாங்கும் போது நாம் என்னென்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும், அதுவும் குறிப்பாக இந்த வாரம் கிரிக்கெட் பேட்டை வாங்கும் போது அதில் எத்தனை வகைகள் உள்ளது, அதை வாங்கும் போது என்னென்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நியூ முகேஷ் ஸ்டோரின் உரிமையாளர் திரு முகேஷ் குமார் நம்மிடையே விளக்கமாக சொல்ல வருகிறார். என்ன நேயர்களே, இவ்வளவு நேரமும் எங்களால் இயன்றவரை உங்களுக்கு பல்வேறு தகவல்களை திரட்டி தந்தோம். மேலும் பல தகவல்களுடன் அடுத்த வாரமும் உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றி, வணக்கம். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா சிடி ஸ்கேன் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்லைஸ் சிடி ஸ்கேனர் இருக்கும். அதுவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சிடி ஸ்கேன்ல ஒரு ஸ்கேன் பண்றதுக்கு, ஒரு அப்டமன் நம்ம ஸ்கேன் பண்றோம்னா நியர்லி ஒரு 1 hour கிட்டத்தட்ட டைம் எடுக்கும். சோ ஆனா அந்த டெக்னாலஜி வளர்ச்சினால நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்கேன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டைம்ல, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உதாரணமா இந்த ஸ்கேன் நீங்க பாத்தீங்கன்னா 64 ஸ்லைஸ் சிடிங்கிறதே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். சோ இந்த சிடில நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் ஸ்கேனே உங்களுக்கு 5 செகண்ட்ல பண்ணி முடிக்கிறோம். 5 செகண்ட். ஆக்சுவலா இது வந்து கார்டியாக் சிடின்னு பேரு, 64 சைஸ் கார்டியாக் சிடின்னு பேரு. இந்த சிடியை பொறுத்தவரையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ரொட்டேஷன்ல உங்களுக்கு 64 ஸ்கேன் பண்ணும். சோ 5 செகண்ட் தான். ரெண்டாவது இன்னொன்னு அதுல ரொம்ப முக்கியம், ஒரு செகண்டுக்கு எவ்வளவு டைம் தெரியுமா? 0.35 செகண்ட். அப்பனா என்ன ஸ்பீட்ல அது ஸ்கேன் பண்ணுது பாருங்க. சோ அந்த ரெண்டாவது, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே போட்டோ எப்போ எடுப்போம், ஒரு மனுஷன் வந்து நின்னுகிட்டு இருக்கும் போது அசைஞ்சா உங்களுக்கு உடனே அதுக்கு கிளார் அடிக்கும். சோ நம்ம அசையாம இருக்கும் போது தான் நம்ம வந்து போட்டோ எடுக்கும் போது அதனுடைய துல்லியத்தன்மை நல்லா இருக்கும். ஆனா நம்ம பாடியில ஹார்ட் பாத்தீங்கன்னா துடிச்சுக்கிட்டே இருக்கு. சோ அந்த துடிச்சுக்கிட்டு இருக்கனால இந்த துடிச்சுக்கிட்டு இருக்க ஹார்ட் வந்து அப்படி விரிஞ்சு சுருங்குற நேரத்துல நம்ம வந்து எடுக்கும்போது அந்த ஸ்பீடு தேவைப்படுது. சோ அதுக்கு தான் இந்த 64 ஸ்லைஸ் சிடி. முன்னால பாத்தீங்க அப்படின்னா
அதாவது இந்த சிடியினுடைய இது பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அதாவது மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா வராதா அப்படிங்கறத நம்ம ஏழையராவே கண்டுபிடிச்சிடலாம். சோ இது ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு. ஏன்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ மாரடைப்பு வந்துருச்சு, உடனே இசிஜி எடுத்து பார்த்து அப்படி இப்படின்னு உடனே ஹாஸ்பிட்டல் ஓடி அங்க அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆன்ஜியோ ஒண்ணு பண்ணி அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணோம் ஆமா இவருக்கு ஹார்ட்ல பிளாக் இருக்கு அப்படின்னு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா 5 செகண்ட்ல இந்த ஸ்கேன்ல நாங்க இம்மிடியேட்டா இவருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுக்கு, அதாவது ஹார்ட்ல வந்து அந்த ரத்த குழாய் அதுல அடைப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத வித்தின் 5 மினிட்ஸ்ல வந்து 5 செகண்ட் ஸ்கேன் டைம், அனதர் 5 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் டைம் ஓவர். நம்ம வந்து இவருக்கு வந்து ஹார்ட்ல பிளாக் இருக்குது இல்ல ஹார்ட் அட்டாக் வரும் வராது, இவர் நார்மல் ஹார்ட்ங்கிறத நம்ம இமிடியேட்டா சொல்லிடுவோம். ஆனா இது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும். சோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி உள்ள இது பண்ணி ஒரு என்ன சொல்றது கத்திட்டர் அப்படிமோ அந்த குழாயை வந்து உள்ள நேரே ஒரு டியூப் மாதிரி ஹார்ட் வர உள்ள விடுது. இங்க வெளியே இருந்து என்ன பண்றது இன்ஜெக்ட் பண்ணி உங்களுக்கு படம் எடுப்போம் ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையான்னு பாக்குறது. இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க முந்தின நாளே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், மறுநாள் ஹாஸ்பிட்டல் அந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க, அதுக்கு மறுநாள் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. சோ இதுவே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30,000 இருந்து 40,000 rupees வரை வந்துடும் உங்களுக்கு அவங்களுடைய காஸ்ட். ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஒன்லி ஒரு 9,000 rupeesலயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹார்ட்ல வந்து ஸ்கேன் பண்ணி இமிடியேட்டா இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா வராதா அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். சோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றவங்ககிட்ட யார் யாருக்கெல்லாம் இந்த ஸ்கேன் தேவை அது ரொம்ப முக்கியம். அதாவது இந்த ஸ்கேன் மெயினா தேவை யாருன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதாவது ரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள், ரத்த அழுத்த நோய் உள்ளவர், அதாவது பிபி பிரஷர், ஆமா ஹை பிரஷர் உள்ளவங்க இந்த ஸ்கேன் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது நார்மல் பிரஷரோட அதிகமா இருக்கிறவங்க. ரெண்டாவது சர்க்கரை நோய் உள்ளவங்க, சோ அவங்களுக்கு இதே மாதிரி ஸ்கேன் பண்ணி நம்ம ஹார்ட் அட்டாக், ஏன்னா இவங்களெல்லாம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அவங்களுக்கு இதே மாதிரி பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா புகைப்பிடிக்கும் பழக்கம் ஸ்மோக்கர்ஸ், சோ அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸ்மோக்கிங்னால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள். சோ அவங்க இந்த ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதிக வெயிட் உள்ளவங்க, அதாவது பாடி தடிமனா உள்ளவங்க, அவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது வாய்ப்பு உண்டு, அவங்க இந்த ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது பரம்பரையிலேயே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் யார் யாருக்கு, அவங்க அம்மா அப்பாவுக்கு, அவங்க தாத்தாவுக்கு, இல்ல அவங்க சித்தப்பா, இத மாதிரி அவங்க பரம்பரையில அந்த ஹார்ட் அட்டாக்னுடைய அறிகுறி இருந்ததுன்னா அவங்க இந்த ஸ்கேனை பண்ணிக்கலாம். நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து 45 வயதுக்கு மேல உள்ளவங்களும், பெண் 40 வயதுக்கு மேல உள்ளவங்களும், பெண்கள் வந்து 45 வயசுக்கு மேல உள்ளவங்களும் இந்த ஸ்கேன் வந்து பண்ணிக்கிடுறது ரொம்ப நல்லது. இன்னும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் பாத்தீங்கன்னா என்ன பண்றது, பயங்கர டென்ஷன், ஆமா பிசினஸ் பீப்புள், இவங்களுக்கு டென்ஷன், இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ அவங்க இந்த ஸ்கேன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனதர் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அதாவது உட்கார்ந்த இடத்துலயே வேலை பாக்குறவங்க, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் இது நம்ம என்ன சொல்றது இந்த கம்ப்யூட்டர் சாப்ட்வேர்ல உட்காரவங்க பாத்தீங்கன்னா எக்ஸசைஸே இருக்காது, அவங்க காலையில இருந்து நைட்டு, இது அடுத்த கேட்டகரி. ஆக இந்த கேட்டகரியில உள்ளவங்களுக்கும் இதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ இவங்க எல்லாமே இந்த ஸ்கேனை பண்ணிக்கிடுறது ரொம்ப நல்லது. சிம்பிள் ப்ரொசீஜர். இன்னைக்கு இந்த கருவியினால நாங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 more than 20,000 கேசஸ் நாங்க பண்ணிருக்கோம். இந்த 20,000 கேசஸ்ல எவ்வளவோ உயிர்களை காப்பாத்திருக்கோம். உண்மையிலே இது ரொம்ப